அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிறவியிலேயே விநாயகப் பெருமானின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 5 ராசிக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவில் பார்க்கக்கூடிய 5 ராசிக்காரர்களும் பிறவியிலேயே அவர்களின் கிரக நிலைகளின் அடிப்படையில் விநாயகப் பெருமானின் பரிபூரணமான அம்சத்தோடும் நிறைந்த அருளோடும் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த 5 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, மிக முக்கியமான விடயம் என்னன்னா, இந்த பதிவில் நாம விநாயகப் பெருமான் அவதரித்த ராசி மற்றும் நட்சத்திரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். அதனாலேயே இந்த பதிவு ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க. பொதுவாகவே இந்த விநாயகப் பெருமான் அப்படின்னா முழுமுதல் கடவுளான சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு மூத்த மகனாக அவதரித்தவர் தான் இந்த விநாயகப் பெருமான் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணங்களுக்கே அதிபதியாக இருப்பதால் கணபதி அப்படின்னு சொல்லியும் மற்றும் அனைவருக்கும் வரக்கூடிய துன்பங்களை விளக்கும் விக்னங்களை தீர்த்து வைப்பதால் விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு. அது மட்டும் அல்லாமல் ஒரு நபர் தோல்வியால் துவண்டு கிடக்கும் சமயத்தில் அந்த தோல்வியிலிருந்து முன்னேறச் செய்து வெற்றியை கொடுப்பதினாலேயே இந்த விநாயகப் பெருமான் சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லியும் பெயர் கொண்டு அழைக்கப்படுறாரு. சித்தி விநாயகர் அப்படின்னா வெற்றியினை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பொருள். அது மட்டும் இல்லாமல் முழுமுதல் கடவுளான சிவபெருமானிலேயே இந்த விநாயகர் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டதால் விநாயகப் பெருமான் தான் மூத்த கடவுளாகவும் விளங்குறாரு. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நாம இன்னைக்கு வரைக்குமே கோவில்களுக்காக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, கடவுள்களுக்கு பூஜை செய்யும் பொழுது முதல் பூஜை விநாயகப் பெருமானுக்குத்தான் செய்வது வழக்கம். இப்பேற்பட்ட ஏராளமான சிறப்புகளும் பெருமைகளும் கொண்ட இந்த விநாயகப் பெருமானின் அம்சத்தில் ஒரு நபர் பிறந்திருக்கார் அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க. அந்த நபர் தன்னுடைய வாழ்வில் அனைத்து விதமான சீரும் சிறப்புகளும் பெற்று வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நண்பர்களே, நாம் முதலில் பார்க்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அம்சத்தில் பிறந்த ராசி மேச ராசிக்காரர்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு பரிபூரணமான விநாயகப் பெருமானின் அம்சங்களும் இருக்குமோ. இது எதனாலனா ஜோதிடவியலின் அடிப்படையில் 12 ராசிகளில் முதல் ராசியாக விளங்குவதுதான் இந்த மேச ராசி. அதனாலேயே மூத்த கடவுளுமான விநாயகப் பெருமான் இந்த முதல் ராசியான மேச ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குறாரு. அதனால இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் தெளிந்த ஞானம், சிறந்த கல்வி, திறமையான பேச்சு, ஆற்றல் போன்றவை இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு விநாயகப் பெருமானின் பரிபூரணமான கடாட்சமும் இருப்பதால் இவர்கள் ஆன்மீகத்தின் மீது அதீத ஈடுபாடு கொண்டவர்களாகவும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராகவும் இருப்பாங்க. அதனால இந்த மேசராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்வில் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இரட்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, நாம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ராசி விநாயகரின் அருள் பெற்ற ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு விக்னங்களை தீர்த்து வைக்கக்கூடிய விக்னேஸ்வரரான விநாயகரின் பரிபூரணமான கடாட்சமும் நிறைந்திருப்பதால் இவர்களை எந்த விதமான ஒரு துன்பங்களும் அண்டாதாம். அது மட்டுமல்லாமல் இவர்கள் பிறருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் விலக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தன்னுடைய வாழ்வில் தொட்டதை எல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுதுங்க. அதாவது இவர்கள் எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் அந்த முயற்சிகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் இவர்களுக்கும் விநாயகரின் பரிபூரணமான அருள் இருப்பதால் தெளிந்த ஞானம், சிறந்த கல்வி, தலைமை தத்துவ பண்பு போன்றவை அதிகமாகவே இருக்கும்.
இவர்களுக்கு அசைக்க முடியாத உறுதியான மனம் இருப்பதினாலேயே தெய்வ நம்பிக்கையும் இவர்களிடம் அதிக அளவாகவே ஆணி வேர் ஊண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விநாயகர் கோவில்களுக்கு சென்று தேங்காய் உடைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் அம்சத்தில் பிறந்த ராசி கன்னி ராசிக்காரர்கள். நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விநாயகப் பெருமானே இந்த கன்னி ராசியில் தான் பிறந்திருக்காரு. அந்த வகையில் தான் விநாயகப் பெருமான் சிவன் பார்வதி தேவிக்கு அவதரிக்கும் பொழுது இந்த கன்னி ராசி ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த கன்னி ராசியில் பிறந்த நபர்கள் அனைவருக்குமே விநாயகப் பெருமானுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் கடாட்சமும் நிறைந்திருக்குமாம். அதனாலேயே இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தர்மத்தின் வழியில் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இந்த கன்னி ராசிக்காரர்கள் தொடர்ந்து விநாயகப் பெருமானின் கோவில்களுக்கு சென்று முறைப்படி வழிபாடுகள் செய்து வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கும் ரொம்பவுமே நல்ல பலன்கள் உண்டாகும். அடுத்து 4வது பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு எந்த கணங்களுக்குமே அதிபதியான கணபதியின் அருள் பரிபூரணமாக இருப்பதால் இவர்கள் ரொம்பவுமே நீதி நேர்மையான நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் எப்பொழுதுமே அனைவரோடும் நேர்மையாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு பிறவியிலிருந்தே கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எப்பொழுதும் ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அதனால இவர்களும் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்து வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உண்டாகும். அடுத்து கடைசியா 5வதாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவுமே பிடித்த ராசிகளில் ஒன்றுதான் இந்த மகர ராசி. அதனாலேயே இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ரொம்பவுமே பாக்கியம் செய்த நபர்களாக சொல்லப்படுறாங்க. அதே சமயத்துல இவர்களிடமும் கல்வி, கேள்வி, ஞானம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குமாம். அதனால மகர ராசிக்காரர்களும் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டால் நன்மையே நிகழும். மேலும் அனைத்து ராசிக்காரர்களும் விநாயகப் பெருமானின் மீது பக்தி செலுத்தி வழிபட்டு வந்தால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விநாயகப் பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவானது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.